7ஆம் வகுப்பு வரலாறு. தமிழகத்தில் சமணம், பௌத்தம், ஆசீவக தத்துவங்கள், கற்றல் நோக்கங்கள், அவைதீக சமய பிரிவுகளான சமணம், பௌத்தம், ஆசீவகம் ஆகியவை குறித்த சான்றுகளையும் இலக்கியங்களையும் அறிந்து கொள்ளுதல். மகாவீரர், புத்தர், ஆசீவக பிரிவை நிறுவிய கோசலா ஆகியோரின் போதனைகள் பற்றிய அறிவினை பெறுதல். தமிழ்நாட்டில் உள்ள மேற்சொல்லப்பட்ட சமய பிரிவுகள் சார்ந்த நினைவு சின்னங்களை தெரிந்து கொள்வது. அறிமுகம். பிகநிதயா எனப்படும் பழமையான பௌத்த சமய நூல் கிமு 6ஆம் நூற்றாண்டில் இந்தியாவில் வெவ்வேறு வகைப்பட்ட 62 தத்துவ சமய பள்ளிகள் செழிப்புற்று இருந்ததாக கூறுகின்றது. இருந்தபோதிலும் இப்பல வகைப்பட்ட பிரிவுகளில் ஆசீவகம் மட்டுமே இடைக்காலத்தின் பிற்பகுதி வரை செயல்பாட்டில் இருந்தது. ஆனால் சமணமும் பௌத்தமும் நவீன காலம் வரையிலும் தொடர்ந்து செழிப்படைந்தன. மகாவீரரும் புத்தரும் தங்கள் அற போதனைகளை வேத மதத்தின் பலி கொடுக்கும் வழிபாட்டு முறைகளுக்கு எதிராக வைத்தனர். அவர்களின் போதனைகள் பாதுகாக்கப்பட்டு பல்வேறு சமூக பிரிவுகளை சேர்ந்த துறவிகளின் மூலமாக பின்வந்த சந்ததிகளிடம் கையளிக்கப்பட்டன. சமணம். சான்றுகள், இலக்கியங்கள். மகாவீரரின் அறவுரைகள் 1000 ஆண்டுகளாக அவருடைய சீடர்களால் வாய்மொழி மூலமாகவே மக்களுக்கு சொல்லப்பட்டு வந்தன. சமயத்தின் தொடக்க காலத்தில் சமண துறவிகள் சமணத்தின் 5 உறுதிமொழிகளை கடுமையாக பின்பற்றினர். சமயம் சார்ந்த கையெழுத்து பிரதிகளே சொத்தாக கருதப்பட்டதால் சமயம் பற்றிய அறிவானது ஆவணப்படுத்தப்படவில்லை. மகாவீரர் இயற்கை எய்திய, அதாவது நிர்வாணா 200 ஆண்டுகளுக்கு பின்னர் சமண அறிஞர்கள் பாடாலிபுத்திரத்தில் ஒரு பேரவையை கூட்டி தங்கள் சமயம் சார்ந்த போதனைகளையும் ஒழுக்க விதிகளையும் தொகுக்கும் முயற்சியை மேற்கொண்டனர். இது தொடர்பாக கூட்டப்பட்ட முதல் சமண பேரவை கூட்டம் இதுவே ஆகும். சட்ட விதிகளை வரையறுப்பதில் ஒருமித்த கருத்து எட்ட முடியாமல் போனதால் இக்கூட்டம் தோல்வியில் முடிந்தது. இருந்தபோதிலும் கிபி 5ஆம் நூற்றாண்டில் வல்லபியில் கூட்டப்பட்ட பேரவை கருத்து வேறுபாடுகளை தீர்ப்பதில் வெற்றி பெற்றது. இது அறிஞர்களை சமண சமயத்தின் கொள்கைகளை உறுதிபட விளக்க ஊக்குவித்தது. மேலும் காலப்போக்கில் அதிக வயதும் ஆழமான ஞானமும் கொண்ட கற்றறிந்த பல சமண துறவிகள் சமண சமயம் தொடர்பாக பல்வேறு தலைப்புகளிலான உரைகளை தொகுத்தனர். ஏறத்தாழ கிபி 500இல் சமண ஆச்சாரியார்கள் ஒன்றை உணர்ந்தனர். அதாவது கடந்த காலம், நிகழ்காலம் ஆகிய காலப்பகுதிகளை சேர்ந்த பல அறிஞர்களால் தொகுக்கப்பட்ட ஒட்டுமொத்த சமண இலக்கியங்களையும் மனனம் செய்வது மிக மிக சிரமமானது என்பதை உணர்ந்தனர். உண்மையில் சமணம் குறித்த மிக முக்கிய செய்திகள் இழக்கப்பட்டு விட்டன. ஆகவே அவர்கள் தாங்கள் அறிந்த சமண இலக்கியங்கள் அனைத்தையும் ஆவணப்படுத்துவது என முடிவு செய்தனர். சமணத்தின் 50 உறுதிமொழிகள். எந்த உயிரினத்தையும் துன்புறுத்தாமல் இருப்பது, அகிம்சை, உண்மை, சத்தியா, திருடாமை, அசௌரியா, திருமணம் செய்து கொள்ளாமை, பிரம்மச்சாரியா, பணம், பொருள், சொத்துகள் மீது ஆசை கொள்ளாமை, அவரிக்கிரகா. கிபி 1ஆம் நூற்றாண்டில் சமணத்தில் பெரும் பிளவு ஏற்பட்டு திகம்பரர், சுவேதாம்பரர் என 2 பெரும் பிரிவுகள் ஏற்கனவே தோற்றம் பெற்றிருந்தன. திகம்பரர், சுவேதாம்பரர் ஆகிய 2 பிரிவினருமே ஆகம சூஸ்திரங்களை தங்களின் அடிப்படை நூல்களாக ஏற்றுக்கொண்டனர். ஆனால் அவற்றின் உள்ளடக்கம், கொடுக்கப்படும் விளக்கம் ஆகியவற்றில் வேறுபட்டனர். சமண இலக்கியங்கள். சமண இலக்கியங்கள் பொதுவாக 2 பெரும் பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளன. ஆகம சூத்திரங்கள். ஆகம சூத்திரங்கள் பல சமண சமய புனித நூல்களை கொண்டுள்ளது. அவை அர்த்த மகதி பிராகிருத மொழியில் எழுதப்பட்டுள்ளன. 12 நூல்களை கொண்ட அவை மகாவீரரின் நேரடி போதனைகளை கொண்டுள்ளன. அவை மகாவீரரின் நேரடி சீடர்களால் தொகுக்கப்பட்டவை ஆகும். 12வது ஆகம சூத்திரம் தொலைந்து போனதாக கருதப்படுகிறது. ஆகமங்கள் அல்லாத இலக்கியங்கள். ஆகமங்கள் அல்லாத இலக்கியங்கள் என்பன ஆகமங்கள் மேல் எழுதப்பட்ட உரைகள், விளக்கங்கள், தனிநபர்களால் எழுதப்பட்டு துறவிகளாலும் அறிஞர்களாலும் தொகுக்கப்பட்ட நூல்கள் ஆகியவற்றை உள்ளடக்கியதாகும். அவை பிராகிருதம், சமஸ்கிருதம், பண்டைய மராத்தி, ராஜஸ்தானி, குஜராத்தி, இந்தி, கன்னடம், தமிழ், ஜெர்மன், ஆங்கிலம் ஆகிய மொழிகளில் எழுதப்பட்டுள்ளன. மொத்தம் 84 நூல்களுக்கு அங்கீகாரம் வழங்கப்பட்டுள்ளன. அவற்றுள் 41 சூத்திரங்கள், 12 உரைகள், ஒரு மாபெரும் உரை ஆகியன இடம்பெற்றுள்ளன. மாபெரும் உரை, அதாவது மகாபாஷ்யா. 41 சூத்திரங்கள் என்பன 11 அங்கங்களையும் சுவேதாம்பரர்களால் பின்பற்றப்படும் நூல்கள் 12 உப அங்கங்களையும் நெறிமுறை குறிப்பேடுகள் 5 சேட்டாக்களையும் துறவிகளுக்கான நடத்தை விதிகள் 5 மூலங்களையும் சமணத்தின் அடிப்படை கோட்பாடுகள் பத்ராகுவின் கல்வசூத்ரா போன்ற 8 பல்வகைப்பட்ட நூல்களையும் கொண்டுள்ளது. பஞ்சதந்திரம் எனும் நூலில் பெருமளவில் சமணத்தின் தாக்கம் இருப்பதாக நம்பப்படுகிறது. கல்வசூத்ராவின் ஜைன சரிதா எனும் சமண நூல் சமண தீர்த்தங்கரர்களின் வாழ்க்கை வரலாறுகளை உள்ளடக்கமாக கொண்டுள்ளது. குறிப்பாக சமண சமயத்தை நிறுவியவரும் முதல் தீர்த்தங்கருமான பார்சவநாதர், கடைசியும் 24வது தீர்த்தங்கரருமான மகாவீரர் ஆகியோரின் வரலாறுகள் இதில் இடம்பெற்றுள்ளன. இந்நூலின் ஆசிரியராக கருதப்படும் பத்ரபாகு சந்திரகுப்த மௌரியரோடு மைசூருக்கு புலம்பெயர்ந்து ஏறத்தாழ கிமு 296 பின் அங்கேயே குடியமர்ந்தார். நிர்வாண நிலையை
அடைந்து அதன் பின்னர் இவ்வுலகிற்கும் அடுத்த உலகிற்கும் இடையே பாதை அமைப்போரே தீர்த்தங்கரர்கள் ஆவர். இவைகளோடு இந்தி, தமிழ், கன்னடம் ஆகிய இந்திய பிராந்திய மொழிகளில் எழுதப்பட்ட சில சமண நூல்களையும் நாம் பெற்றுள்ளோம். அதற்கு எடுத்துக்காட்டு தமிழ் மொழியில் எழுதப்பட்ட காப்பிய நூலான சீவக சிந்தாமணி ஆகும். இந்நூல் சங்க இலக்கிய மரபில் திருத்தக்கதேவர் என்பவரால் இயற்றப்பட்டது. இந்நூல் தன் சொந்த முயற்சியால் மேனிலையை அடைந்த சமயப்பற்றுடைய இறுதியில் துறவு பூண்ட ஒரு அரசரின் வாழ்க்கையை வர்ணிப்பதாகும். தமிழில் எழுதப்பட்ட மற்றொரு அறிவுசார் நூலான நாலடியார் சமண துறவி ஒருவரால் இயற்றப்பட்டதாகும். திருக்குறளை இயற்றிய திருவள்ளுவர் ஒரு சமணர் என நம்பப்படுகிறது. தமிழ்நாட்டில் சமணர்கள் கர்நாடகாவிலிருந்து கொங்கு பகுதிக்கும், சேலம், ஈரோடு, கோயம்புத்தூர் பகுதிகள், காவிரி கலிமுக பகுதிக்கும், திருச்சிராப்பள்ளி, தெற்கு முகமாக புதுக்கோட்டை பகுதிக்கும், சித்தனவாசல், இறுதியில் பாண்டிய நாட்டுக்குள்ளும் மதுரை, ராமநாதபுரம், திருநெல்வேலி மாவட்டங்கள் இடம் பெயர்ந்தனர் என்பதற்கு தெளிவான சான்று உள்ளது. பொதுவாக தமிழர்கள் திகம்பரர் பிரிவை சேர்ந்தவர்களாய் இருந்தனர். களப்பிரர்கள் சமண சமயத்தின் ஆதரவாளர்களாய் இருந்ததாக நம்பப்படுகிறது. சித்தனவாசல் குகை கோவில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள சித்தனவாசல் குகை நிலத்திலிருந்து 70 மீட்டர் உயரமுடைய பெரும் பாறை ஒன்றில் அமைந்துள்ளது. இதன் ஒரு முனையில் 7 அடி பட்டம் எனப்படும் இயற்கையாக அமைந்த குகையும், மற்றொரு முனையில் ஒரு குடை வரை கோவிலும் உள்ளன. வேலி அமைக்கப்பட்டுள்ள குகையின் பின்னே தரையில் 17 சமண படுக்கைகள் அமைக்கப்பட்டுள்ளன. வரிசைகளில் அமைக்கப்பட்டுள்ள இந்த கல் துயிலிடங்கள் சமணர்களின் தங்குமிடங்களாக இருந்துள்ளதாய் நம்பப்படுகிறது. இத்துறவிகளின் கற்படுக்கைகளில் அளவில் பெரியதாக இருக்கும் ஒன்றில் கிமு 2ஆம் நூற்றாண்டை சேர்ந்த தமிழ் பிராமிய கல்வெட்டு உள்ளது. கிபி 8ஆம் நூற்றாண்டு அதற்கு பின்னரான காலப்பகுதியை சேர்ந்த கல்வெட்டுகளும் உள்ளன. அவைகளில் துறவிகளின் பெயர்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன. அவர்கள் இவ்விடத்தில் தனிமையில் தங்கள் வாழ்வை கழித்திருக்கலாம் என நம்பப்படுகிறது. சித்தனவாசல் குகை அறிவர் கோவில் என்னும் பெயருடைய சித்தனவாசல் குகை கோவில் ஒன்றின் மேற்கு பகுதியில் அமைந்துள்ளது. கோவிலின் முகப்பு எளிமையானதாக கல்லில் செதுக்கப்பட்ட 4 தூண்களை கொண்டுள்ளது. கிபி 7ஆம் நூற்றாண்டில் முற்கால பாண்டியர் காலத்தில் அமைக்கப்பட்ட இக்கோவிலின் முன் பகுதியில் அர்த்த மண்டபமும், பின்பகுதியில் கருவறையும் கற்ப கிரகம் உள்ளன. இக்கோவிலில் காணப்படும் சுவரோவியங்கள் புகழ்பெற்ற அஜந்தா சுவரோவியங்களுடன் ஒப்புமை கொண்டுள்ளன. 1958இல் தான் மத்திய அரசின் தொல்லியல் துறை ASI இதை தனது பாதுகாப்பின் கீழ் கொண்டு வந்தது. அதன் பின்னர் இதை சுற்றி வேலி அமைக்கவும் பார்வையாளர்களின் வருகையை முறைப்படுத்தவும் 20 ஆண்டுகள் ஆயின. கருவறைக்குள் நுழைவதற்கு முன்பாக உள்ள மண்டபத்தின் இடப்புறச்சுவரில் தீர்த்தங்கரர்களின் புடைப்புச் சிற்பங்களும், வலப்புறச்சுவரில் ஆச்சாரியார்களின் புடைப்புச் சிற்பங்களும் உள்ளன. சுவரோவியங்கள் சித்தனவாசல் காஞ்சிபுரத்தில் சமணர்கள் திருப்பருத்தி குன்றம் பல்லவர்களின் ஆட்சி காலத்தில் சமண சமயம் செழித்தோங்கியது. கிபி 7ஆம் நூற்றாண்டில் காஞ்சிபுரத்திற்கு வருகை புரிந்த சீன பயணி யுவான் சுவாங் அங்கு பெரும் எண்ணிக்கையிலான பௌத்தர்களும் சமணர்களும் இருந்ததாக தனது பயண குறிப்புகளில் குறிப்பிட்டுள்ளார். பெரும்பாலான பல்லவ அரசர்கள் சமணர்களாவர். பல்லவ மன்னன் மகேந்திரவர்மன் தொடக்கத்தில் சமணராக இருந்தவராவர். காஞ்சியில் 2 சமண கோவில்கள் உள்ளன. ஒன்று திருப்பருத்தி குன்றத்தில் பாலாற்றின் கரையில் அமைந்துள்ள திருலோக்கியநாத ஜைன சுவாமி கோவில், மற்றொன்று சந்திரபிரபா எனும் பெயரை கொண்டிருந்த தீர்த்தங்கரருக்கு அர்ப்பணிக்கப்பட்ட சந்திரபிரபா கோவிலாகும். பல்லவர் கட்டடக்கலை பாணியில் இக்கோவில்கள் அமைந்துள்ளன. ஆனால் காலப்போக்கில் இவை சேதமடைந்து விட்டன. விஜயநகர ஆட்சியின் போது 1387 புஷ்பசேனா எனும் சமண முனிவரின் சீடரான ஈர்கப்பா என்பவரும் விஜயநகர அரசர் 2ஆம் ஹரிஹர ராயரின் 1377 முதல் 1404 அமைச்சரும் சேர்ந்து இக்கோவிலில் சங்கீத மண்டபம் ஒன்றை கட்டி கோவிலை விரிவுபடுத்தினர். அழகுமிக்க சுவரோவியங்களும் இக்காலகட்டத்தில் தான் வரையப்பட்டன. ஜைன கோவில் திருப்பருத்தி குன்றம் கோவிலில் உள்ள சுவரோவியங்கள் தீர்த்தங்கரர்களின் வாழ்க்கையில் நடந்த சில காட்சிகளை சித்தரித்திருக்கின்றன. திருப்பருத்தி குன்றத்தில் உள்ள திருலோக்கியநாத கோவிலின் ஓவியங்களின் மீது புதுப்பித்தல் பணியின் போது வர்ணங்கள் பூசப்பட்டு விட்டதால் பாழாகிவிட்டன. திரிகூட பஸ்தி எனப்படும் 2வது கருவறையினுள் ஏராளமான கல்வெட்டு சான்றுகள் உள்ளன. இக்கல்வெட்டுகளில் கோவிலின் வளர்ச்சி குறித்த செய்திகளும், நூற்றாண்டுகளின் போக்கில் இக்கோவிலுக்கு கொடையளித்த பலரை பற்றிய செய்திகளும் இடம்பெற்றுள்ளன. சுவரோவியங்கள் திருலோக்கியநாத கோவில் காஞ்சிபுரம் மாவட்டத்தின் திருப்பருத்தி குன்றம் தவிர மாநிலத்தின் வேறு பல கிராமங்களிலும் சமண சமயம் குறித்த தடயங்கள் கண்டறியப்பட்டுள்ளன. 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தமிழ்நாட்டில் சமணர்கள் எண்ணிக்கை 83,359 ஆகும். மொத்த மக்கள் தொகையில் இது 0.12 விழுக்காடாகும். கழுகுமலை சமண குடைவரை கோவில் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி வட்டம் கழுகுமலையில் உள்ள கிபி 8ஆம் நூற்றாண்டை சேர்ந்த சமணர் கோவில் தமிழ்நாட்டில் சமணம் புத்துயிர் பெற்றதை குறிக்கின்றது. இக்குகை கோவில் பாண்டிய அரசன் பராந்தக நெடுஞ்சடையனால் உருவாக்கப்பட்டது. இக்கோவிலின் பஞ்சவர் படுக்கை என்றழைக்கப்பட்ட பாறையில் செதுக்கி மெருகேற்றப்பட்ட கற்படுக்கைகள் உள்ளன. கழுகுமலை குகை கோவிலில் தீர்த்தங்கரர்களின் உருவங்களை தவிர யக்ஷர்கள், யக்ஷிகள், முறையே ஆண் பெண் பணியாளர்கள் ஆகியோரின் உருவ சிலைகளும் இடம்பெற்றுள்ளன. கழுகுமலை குகை கோவில் சிற்பங்கள் தமிழ்நாட்டின் ஏனைய பகுதியில் உள்ள சமண கோவில்கள் வேலூர் மாவட்டத்தில் ஒரு குன்றின் உச்சியில் அமைந்துள்ள குகைகளின் உள்ளே கிபி 5ஆம் நூற்றாண்டை சேர்ந்த சமண துறவிகளின் கற்படுக்கைகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. வேலூர் மாவட்டம் காட்பாடி தாலுகா
லத்தேரியில் உள்ள பைரவ மலையில் இப்படுகைகள் காண கிடைக்கின்றன. 3 குகைகளில் 2இல் மட்டுமே கற்படுக்கைகள் உள்ளன. அவற்றில் ஒன்றில் 4 படுக்கைகளும் மற்றொன்றில் 1 படுக்கையும் உள்ளன. ஏனைய பகுதிகளில் காணப்படும் கற்படுக்கைகளில் உள்ள தலையணை பகுதி இங்குள்ள கற்படுக்கைகளில் காணப்படவில்லை. திருமலை திருமலை சமண கோவில் தமிழ்நாட்டின் திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி நகரின் அருகே அமைந்துள்ள ஒரு குகை வளாகத்தில் அமைந்துள்ளன. கிபி 12ஆம் நூற்றாண்டை சேர்ந்த இவ்வளாகத்தில் 3 சமண குகைகளும் 2 சமண கோவில்களும் 22வது தீர்த்தங்கரான நேமிநாதருடைய 16 மீட்டர் உயரமுடைய சிலையும் உள்ளன. நேமிநாதரின் இச்சிலையே தமிழ்நாட்டில் உள்ள சமண சிலைகளில் மிகவும் உயரமானதாக கருதப்படுகிறது. மதுரையிலும் அதை சுற்றிலும் 26 குகைகளும் 200 சமண கற்படுக்கைகளும் 60 கல்வெட்டுகளும் 100க்கும் மேற்பட்ட சிலைகளும் உள்ளன. மிக சிறந்த எடுத்துக்காட்டாக விளங்குவது கீழ்குயில்குடி கிராமமாகும். இங்குள்ள குன்றுகள் மதுரை நகருக்கு மேற்கே 12 கிலோமீட்டர் தொலைவில் மதுரை தேனி நெடுஞ்சாலையில் அமைந்துள்ளன. இங்குள்ள சிற்பங்கள் கிபி 860 முதல் 900 வரை ஆட்சி புரிந்த பாண்டிய அரசன் பராந்தக வீரநாராயண பாண்டியன் காலத்தை சேர்ந்தவையாகும். இங்கு 8 சிற்பங்கள் உள்ளன. ரிஷபநாதர் அல்லது ஆதிநாதர், மகாவீரர், வாசவநாதர், பாகுபலி ஆகியோரின் சிற்பங்கள் இங்கு காண கிடைக்கின்றன. கல்விக்கு செய்த பங்களிப்பு சமண மடாலயங்களும் கோவில்களும் கல்வி கற்றுக் கொடுக்கும் மையங்களாகவும் சேவை செய்துள்ளன. இந்நிறுவனங்களில் சமூக சமய வேறுபாடுகள் இல்லாமல் அனைவருக்கும் கல்வி கற்றுத்தரப்பட்டது. சமணர்கள் தங்கள் கோட்பாடுகளை பரப்புரை செய்ததோடு வெகு மக்களிடையே கல்வியை கொண்டு செல்வதில் தாங்கள் ஆற்றல் மிக்க தொடர்பு சாதனங்கள் என்பதையும் நிரூபணம் செய்தனர். நாம் முன்னரே குறிப்பிட்டுள்ள பைரவமலை என்பது குக்கரப்பள்ளி என்னும் சிறு கிராமத்தின் அருகே அமைந்துள்ளது. பள்ளி என்பது சமணர்களின் கல்வி மையங்களாகும். தமிழ்நாட்டில் பள்ளி எனும் சொல்லை தங்கள் ஊர் பெயர்களில் பின் ஒட்டாக கொண்ட கிராமங்களை பல பகுதிகளில் சாதாரணமாக காண முடியும். கல்வி நிலையங்கள் அவற்றோடு இணைக்கப்பட்ட நூலகங்களை கொண்டிருந்தன. சமணத்தை போதித்தவர்களால் சமண மதத்தின் முக்கிய கூறுகளை வலியுறுத்தி பற்பல நூல்கள் எழுதப்பட்டன. பெண்களும் துறவரம் பூண அனுமதிக்கப்பட்டதானது பெண்களிடையே கல்வியை கொண்டு செல்வதற்கு ஊக்கமளித்தது. பௌத்தம் புத்தரின் உண்மையான பெயர் சித்தாந்த சாக்கிய முனி கௌதமர் என்பதாகும். ஆங்கிலத்தில் மொழியாக்கம் செய்தால் கௌதமர் சாக்கிய இனக்குழுவை சேர்ந்தவர். மேலும் அவர் முழு நிறைவு எனும் இலக்கை எட்டியவர் என பொருளாகும். கௌதம புத்தர் மகாவீரரின் சமகாலத்தவர் ஆவார். அவரது தந்தையார் இன்றைய நேபாளத்திற்கு அருகே உள்ள ஒரு பகுதியில் சாக்கிய இனக்குழுவின் தலைவராக ஆட்சி செய்து வந்தார். கௌதமர் பழைய மதங்களின் குருமார்களிடமிருந்து தான் கற்றுக்கொள்வதற்கு எதுவும் இல்லை என தெரிந்து கொண்டார். துறவற வாழ்க்கையை மேற்கொள்வதே வீடு பேறு எனப்படும் முக்தியை அடைவதற்கான ஒரே வழி என மதங்கள் அறிவித்தன. ஆனால் துறவு வாழ்க்கை மேற்கொண்ட பின்னரும் கௌதமரால் எங்கிருந்தும் உண்மைக்கான பொருளை உணர முடியவில்லை. ஒரு நாள் இரவு அவர் ஒரு போதி மரத்தின் கீழ் அமர்ந்து தனது சந்தேகங்கள், தனிமை ஆகியவை பற்றி சிந்தனை வயப்பட்டிருந்த வேளையில் ஒரு பேரமைதி அவர் மீது நிலவியது. விளைவாக கௌதமர் எனும் துறவி புத்தர் எனும் ஞானியானார். இறுதியில் மானுட துயரங்கள் குறித்த புதிரையும் அதற்கான காரணங்களையும் களைவதற்கான வழிகளையும் தெரிந்து கொள்வதில் வெற்றி பெற்றார். அரச வாழ்வு, மிகை ஆர்வமும், இன்ப நுகர்வும், துறவு வாழ்வு, தன்னடக்க நிலையை எய்துதல் ஆகிய இரண்டுமே தவறு என உறுதிபட கூறிய அவர் இவை இரண்டிற்கும் இடைப்பட்டதை கண்டறிந்தார். அவருடைய இடைப்பட்ட வழி எண்வகை வழிகளை அடித்தளமாக கொண்டதாகும். அவை நல்ல எண்ணங்கள், நல்ல குறிக்கோள்கள், அன்பான பேச்சு, நன்னடத்தை, தீது செய்யா வாழ்க்கை, நல்ல முயற்சி, நல்ல அறிவு, நல்ல தியானம் என்பனவாகும். புத்தர் கடவுளின் புகழை கற்றுக் கொடுக்கவில்லை, ஆனால் அன்பின் வலிமையை கற்றுக் கொடுத்தார். அனைத்து மனிதர்களையும் சமமான உரிமைகளுடன் பிரிக்கின்றனர் என்ற கருத்தை கொண்டிருந்தார். அவர் நீண்ட பயணங்களை மேற்கொண்டு தனது செய்திகளை தொலைதூர பகுதிகளில் பரப்பினார். புத்தர் தனது போதனைகளை பிராகிருத மொழியில் பரப்புரை செய்தார். புத்தரின் 4 பேருண்மைகள் பின்வருமாறு: வாழ்க்கை, துயரம், வயோதிகம், நோய், இறுதியில் மரணம் ஆகியவற்றை உள்ளடக்கியதாகும். துயரங்கள் ஆசையினாலும் வெறுப்பினாலும் ஏற்படுகின்றன. ஆசையை துறந்துவிட்டால் துயரங்களை வென்று மகிழ்ச்சியை அடையலாம். ஒருவர் எண்வகை வழிகளை பின்பற்றினால் உண்மையான மகிழ்ச்சியும் நிறைவும் கைவரப் பெறலாம். பௌத்த இலக்கியங்கள் புத்தருடைய போதனைகள் நீண்ட காலத்திற்கு ஆசிரியர்களின் நினைவாற்றல் வழியாக சீடர்களுக்கு கற்றுத்தரப்பட்டது. ஏறத்தாழ கிமு 80இல் அவை எழுதப்பட்டன. அவை பாலி மொழியில் எழுதப்பட்டன. பாலி மொழியில் எழுதப்பட்ட திரிபிடகா எனும் பௌத்த பொது விதிகள் 3 பிரிவுகளை கொண்டுள்ளன. அவை 3 கூடைகள் என்றும் அழைக்கப்பட்டன. அவை வினய பிடகா, சுத்த பிடகா, அபிதம்ம பிடகா. வினய பிடகா இதில் பௌத்த துறவிகளுக்கான பிட்சுகள், விதிமுறைகள் இடம்பெற்றுள்ளன. தூய்மையான நடத்தையை பெற இவை கட்டாயம் பின்பற்றப்பட வேண்டும். சுத்த பிடகா விவாதங்களை, சான்றுகளை கொண்டு பௌத்தத்தின் மூல கோட்பாடுகளை கூறுகின்றது. அபிதம்ம பிடகா இது நன்னெறிகள், தத்துவம், நுண்பொருள், கோட்பாடு ஆகியன குறித்து விளக்குவதாகும். பொது விதிகளை பற்றி கூறுகிற ஏனைய பௌத்த நூல்கள். ஜாதகங்கள் பௌத்த இலக்கியங்களில் காணப்படும் புத்தருடைய வாழ்க்கை தொடர்பான பல்வேறு கதைகளை கூறும் நூல் புத்த வம்சா. இது கவிதை வடிவில் எழுதப்பட்டுள்ள மரபு வழி கதையாகும். கௌதமருக்கு முன்பாக வாழ்ந்ததாக நம்பப்படுகிற 24 புத்தர்களின் வாழ்க்கையையும்
செயல்பாடுகளையும் இது எடுத்துரைக்கின்றது. பொது விதிகள் கோட்பாடுகள் குறித்து விளக்கும் நூல்களை தவிர பாலி மொழியில் எழுதப்பட்ட நூல்கள் நீண்ட வரிசை கொண்டதாக உள்ளது. கீழே குறிப்பிடப்பட்டுள்ளவை அவற்றில் அடங்கும். மிலிந்த பன்கா, அதாவது மிலிந்தாவின் கேள்விகள் என பொருள். கிரேக்க பாக்டீரியன் அரசன் மலிந்தா என்பவருக்கும் பௌத்த பிட்சுவான நாகசேனர் என்பவருக்கும் இடையே பௌத்தத்தின் சில அம்சங்கள் குறித்து நடைபெற்ற உரையாடலை கொண்டுள்ளது. இதன் மூலம் சமஸ்கிருதத்தில் எழுதப்பட்டது. இலங்கையின் புகழ்பெற்ற வரலாற்று தொகுப்புகளான மகாவம்சம், தீபவம்சம் ஆகியவற்றுள் மகாவம்சம் இலங்கை உட்பட இந்திய துணைக்கண்டத்தின் அரச குலங்களை பற்றி கூறுகிறது. தீபவம்சம் புத்தருடைய போதனைகளையும் அவற்றை பரப்பியோர் இலங்கைக்கு வருகை புரிந்ததை பற்றியும் பேசுகிறது. புத்த கோசாவால் எழுதப்பட்ட விசுத்தி மக்கா பிற்காலத்தை சேர்ந்த ஒரு நூலகம். இவரே முதல் பௌத்த உரையாசிரியர் ஆவார். மகாயான பௌத்தத்தின் எழுச்சியை தொடர்ந்து பௌத்த சமயத்துள் சமஸ்கிருத மொழி முக்கிய இடத்தை வகிக்க தொடங்கியது. இருந்தபோதிலும் ஒரு சில சமஸ்கிருத நூல்கள் ஹீனயான பிரிவினராலும் படைக்கப்பட்டன. அஸ்வகோசரால் எழுதப்பட்ட புத்த சரிதா சமஸ்கிருதத்தில் இதிகாச பாணியில் எழுதப்பட்ட நூலாகும். இந்நூல் கௌதம புத்தரின் வாழ்க்கை வரலாற்றை இயம்புகின்றது. தமிழகத்தில் பௌத்தமானது இலங்கையை சேர்ந்த சமய பரப்பாளர்களால் பரப்பப்பட்டதாக நம்பப்படுகிறது. இதற்கு சான்றாக பாண்டிய நாட்டில் சில நினைவு சின்னங்கள் உள்ளன. அவை கிமு 3ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவையாகும். குகைகளில் காணப்படும் அவை பஞ்ச பாண்டவ மலை என அழைக்கப்படுகின்றது. இக்கால பகுதியில் தலைத்தோங்கிய பௌத்தமானது சமணம், ஆசீவிகம், இந்து மதத்தின் பல்வேறு பிரிவுகள் ஆகியவற்றுடன் நட்பமைதியுடன் கூடி செயல்பட்டுள்ளது. பக்தி இயக்க காலம் முதல் பக்தி இயக்க பெரியோர்கள் பௌத்தத்தை எதிர்த்தனர். பௌத்தம் அரசர்கள் அளித்து வந்த ஆதரவை இழக்கத் தொடங்கியது. தமிழகத்தில் பௌத்தம் சந்தித்த சவால்கள் குறித்த சான்றுகளை சைவ நாயன்மார்களின் தேவார பாடல்களும் வைணவ ஆழ்வார்களால் இயற்றப்பட்ட 4000 திவ்ய பிரபந்தமும் முன்வைக்கின்றன. கிபி 7ஆம் நூற்றாண்டில் சீன பயணியான யுவான் சுவாங் தென்னிந்தியா வந்தபோது பௌத்தம் ஏறத்தாழ சரிவுற நிலையில் இருந்தது. பௌத்தம் முற்றிலுமாக மறைந்து போனது என்ற ஒரு பொது கருத்து உள்ளது. ஆனால் அப்படியல்ல. வீரச்சோழியம் எனும் நூல் 11ஆம் நூற்றாண்டில் பிற்கால சோழர்கள் காலத்தில் பௌத்தர் ஒருவரால் எழுதப்பட்ட இலக்கண நூல் கிடைக்கப்பெற்றமையும், நாகப்பட்டினத்தில் கிடைத்துள்ள 13ஆம் நூற்றாண்டை சேர்ந்த புத்தரின் செப்பு சிலைகளும் பின்வந்த காலங்களிலும் பௌத்தம் இருந்தமையை உறுதி செய்கின்றன. சேலம் மாவட்டம் தியாகனூர் கிராமத்தில் கிடைத்திருக்கும் புத்தரின் சிற்பங்கள் இக்கருத்திற்கு மேலும் வலு சேர்க்கின்றன. புத்தர் சிற்பம் தியாகனூர். நாம் முன்னர் பார்த்தவாறு பல்லவர் காலம் முதலாகவே பௌத்தம் சைவ வைணவ சமயங்களின் சவால்களை எதிர்கொண்டது. இதில் நாகப்பட்டினம் மட்டுமே விதிவிலக்காக திகழ்ந்தது. அங்கே பௌத்தத்தை சோழ அரசர்கள் ஆதரித்தனர். அவ்வாதரவு சமய காரணங்களுக்காக அல்ல, மாறாக அரசியல் காரணங்களுக்காக அளிக்கப்பட்ட ஆதரவாகும். நாகப்பட்டினத்தில் ஸ்ரீ விஜயா அரசரால் கட்டப்பட்ட சூடாமணி விகாரைக்கு ராஜராஜ சோழன் ஆதரவளித்தார். பிற்காலத்தில் அது அழிவுக்குள்ளாயிற்று. கூலவாணிகன் சீத்தலை சாத்தனாரால் எழுதப்பட்ட மணிமேகலை முற்றிலுமாக தமிழ் பௌத்தத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் காப்பியமாகும். சமஸ்கிருதம், பாலி ஆகிய மொழிகளில் இருந்த பௌத்த சமயம் தொடர்பான சொற்களை அவர் தமிழில் மொழியாக்கம் செய்து பௌத்தத்தை இம்மண் சார்ந்ததாக ஆக்கினார். வஜ்ரபூதி எனும் பௌத்த துறவி தாந்திரீக சடங்குகளில் திறன் பெற்று விளங்கினார் என்றும், பல்லவ அரச சபையை அலங்கரித்த அவர் பின்னர் சீனம் சென்று விட்டதாகவும் 2ஆம் நரசிம்ம பல்லவன் காலத்து சான்றொன்று கூறுகிறது. பௌத்தம் சரிவை சந்தித்துக் கொண்டிருந்த சமயம் என மகேந்திரவர்மனின் மத்தவிலாச பிரகாசனம் எனும் நூல் எடுத்துரைக்கின்றது. கல்வி புலத்தில் பௌத்த சங்கங்களும் விகாரைகளும் கல்விக்கான இல்லங்களாக தொண்டு செய்தன. கல்வி கற்பதற்காக உலகின் பல பகுதிகளிலிருந்து மாணவர்கள் இங்கு வந்தனர். நாலந்தா, தட்சசீலம், விக்ரமசீலா ஆகியன மிகச்சிறந்த கல்வி மையங்கள் என பெயர் பெற்றன. இவை அனைத்தும் பௌத்த விகாரைகளாகும். திபெத், சீனா ஆகிய நாடுகளை சேர்ந்த மாணவர்கள் மீது பௌத்தம் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்திற்று. பௌத்தத்தின் போதனைகளை பரப்புவதற்கு அவர்கள் செயல்திறன் மிக்க முயற்சிகளை மேற்கொண்டனர். விகாரா எனும் சமஸ்கிருத சொல்லுக்கு வாழ்விடம் அல்லது இல்லம் என்று பொருள். தொடக்கத்தில் சுற்றியலைந்து திரியும் துறவிகள் இவற்றை மழைக்காலங்களில் போது தங்குமிடங்களாக பயன்படுத்தினர். பணம் படைத்த சாமானிய பௌத்தர்களால் வழங்கப்பட்ட கோடைகளின் மூலம் இவை கல்வி மையங்களாக மாற்றம் பெற்றன. அரசர்கள் அளித்த ஆதரவினால் இஸ்லாமிய ஆட்சிக்கு முந்தைய இந்தியா பல விகாரைகளை கொண்ட நாடாக விளங்கியது. அவை பல்கலைக்கழக கல்வியை வழங்குவதோடு புனித நூல்களின் கருவூல சேகரங்களாகவும் திகழ்ந்தன. நாலந்தாவை போன்றே பல விகாரைகள் உலக புகழ் பெற்றவையாகும். விகாரைகள். நாலந்தா பௌத்த விகாரை இந்திய தொல்லியல் துறையால் காவிரி பூம்பட்டினத்தில் அகழ்வாய்வு செய்து ஒரு பௌத்த விகாரையும் ஒரு கோவிலும் கண்டறியப்பட்டுள்ளது. மேலும் 125க்கும் மேற்பட்ட ஆய்விடங்களில் நூற்றுக்கணக்கான கற்சிற்பங்களும் செப்பு சிலைகளும் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. பௌத்தம் தமிழகம் முழுவதும் பரவியிருந்தது என்பதற்கு இவைகளே சான்றுகளாகும். திருவாரூர் மாவட்டத்தில் மிகவும் ஒதுக்கமாயுள்ள திருநாட்டியட்டாங்குடி கிராமத்தின் ஒரு வயலில் கிணறு வெட்டும்போது 1.3 மீட்டர் உயரமுடைய பத்மாசன கோலத்தில் உள்ள புத்தரின் சிலை ஒன்று கிடைத்துள்ளது. பத்மாசன கோலத்தில் புத்தர். ஆசீவிக தத்துவம். ஆசீவகர்கள் வினைப்பயன், அதாவது கர்மா, மறுபிறவி, முன் தீர்மானம் ஆகிய கோட்பாடுகளில் நம்பிக்கை கொண்டிருந்தனர். ஆசீவக பிரிவின் தலைவர் கோசலா வன்காளி புத்தா ஆவார். ஆசீவகர்கள் மிக கடுமையான துறவரத்தை கடைபிடித்தனர். ஆசீவக சமயமும் அதன் தத்துவமும் வேத பாடல்களிலும் பிராமணங்கள், ஆரண்யங்கள் ஆகியவற்றிலும் பண்டைய சமஸ்கிருத தொகுப்புகளிலும் சமண பௌத்த சமயங்களுக்கு முந்தைய
காலப்பகுதியை சேர்ந்த ஆய்வுகளிலும் காண கிடைக்கின்றன. ஆசீவகத்திற்கான இலக்கியங்கள் இல்லாது போனாலும் கோசலரின் தத்துவங்கள் ஏனைய மதங்களில் ஜீவித்திருக்கின்றன. 6 ஆண்டு காலங்கள் கோசலா மகாவீருடன் நெருக்கமாக நட்பு கொண்டிருந்தார். பின்னர் இருவரும் பிரிந்தனர். மௌரிய பேரரசர் அசோகரும் அவருடைய பேரன் தசராதாவும் ஆசீவர்களை ஆதரித்தனர். மௌரிய பேரரசின் வீழ்ச்சிக்கு பின்னர் வட இந்தியாவில் ஆசீவகம் சரிவை சந்தித்தது. இதனிடையே தென்னிந்தியாவில் பரவியிருந்த ஆசீவகம் அங்கே பல நூற்றாண்டுகளுக்கு தொடர்ந்து செயல்பட்டது. ஆசீவக துறவிகளை குறிக்கும் படம். வரலாறு முழுவதிலும் ஆசீவகர்கள் அனைத்து இடங்களிலும் அடக்குமுறையை சந்திக்க நேர்ந்தது. பல்லவர், சோழர், ஹொய்சாளர் ஆகியோரது ஆட்சி காலங்களில் கிராம சமூகத்தினர் ஆசீவகர்கள் மீது சிறப்பு வரிகளை விதித்தனர். இது போன்ற இடர்பாடுகள் இருந்தபோதிலும் 14ஆம் நூற்றாண்டு வரை இன்றைய கர்நாடகா, தமிழ்நாடு ஆகிய மாநிலங்களில் பாலாற்றின் பகுதிகளில் வேலூர், காஞ்சிபுரம், திருவள்ளூர் மாவட்டங்கள் ஆசீவகம் செல்வாக்கு பெற்று திகழ்ந்தது. இறுதியில் ஆசீவகர்கள் வைணவத்தால் ஈர்த்து கொள்ளப்பட்டதாக தெரிகிறது. சுருக்கம்: சமணத்தை அறிந்து கொள்வதற்கான சான்றுகளும் இலக்கியங்களும் அடிக்கோடிட்டு காட்டப்பட்டுள்ளன. தமிழகத்தில் சமணம் இருந்தமை குறித்து திறனாய்வு செய்யப்பட்டுள்ளது. தமிழகத்தில் உள்ள சமண நினைவு சின்னங்களும் கலைகளும், முக்கியமாக சித்தனவாசலும் கழுகுமலையும் சித்தரிக்கப்பட்டுள்ளன. பள்ளி வாயிலாக கல்விக்கு சமணர்கள் ஆற்றிய பங்களிப்பு விளக்கப்பட்டுள்ளது. பௌத்த போதனைகள் பகுத்தாய்வு செய்யப்பட்டுள்ளன. தமிழ்நாட்டில் பௌத்தம் செயல்பட்டது ஆய்வு செய்யப்பட்டுள்ளது. தமிழகத்தின் பௌத்த மரபு குறித்து விவாதிக்கப்பட்டுள்ளன. ஆசீவக தத்துவத்தின் சாரமும் அது தமிழ்நாட்டில் இருந்தமையும் விவரிக்கப்பட்டுள்ளன. கலிச்சொற்கள்.